Hello friends, welcome to our channel Creative Experiment. இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் சைக்கிள் அப்புறம் ஒரு பைக் இன்ஜின் வச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஹோம்மேட் பைக்கை எப்படி நம்மளாவே மேக் பண்றது அப்படின்றத தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். சோ ரொம்ப பேசிட்டு இருக்கானா சோ டைரக்ட்டா வீடியோக்குள்ள போய்டலாம். Let's get into the video. ஓகே நம்மளுடைய இந்த ஹோம்மேட் பைக்கை ரெடி பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் நான் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70cc பைக் இன்ஜின் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் எக்ஸல் பைக்கில் இருக்கக்கூடிய ஒரு பழைய இன்ஜின் வந்துட்டு நான் வாங்கிட்டேன். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரன்னிங் கண்டிஷன் இல்லாமல் இருந்துச்சு. இதை வந்துட்டு ரெடி பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. இந்த இன்ஜினை தான் நம்மளுடைய பைக்கில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸில் ஒரு சைக்கிள் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இந்த சைக்கிளில் இருக்கக்கூடிய ஹேண்ட்பார் அப்புறம் இந்த சைக்கிளில் இருக்கக்கூடிய வீலை தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்கில் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்குக்கு ஃப்ரேம் ரெடி பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச் ஸ்கொயர் டியூப் பார்த்தீங்கன்னா ஒரு 15 அடி நீளம் இருக்க மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்மளோட பைக்கை வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். ஓகே இப்போ வந்துட்டு நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த சைக்கிளில் வந்துட்டு நம்ம இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை வந்துட்டு நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் எந்த இடத்துல கட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராங்குக்கு பக்கத்தில் இந்த இடத்தோட பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பேக் சைடு போர்ஷனும் தேவை. அதுக்காக நம்ம எந்த இடத்துல கட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராங்குக்கு பக்கத்தில் இந்த பீஸை வந்துட்டு நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு பைப்பையும் வந்துட்டு நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீஸை வந்துட்டு நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த கட் பண்ண பீஸஸை நம்மளோட ஃப்ரேமில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு வெல்டு பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பைக்குக்கு தேவையான ஃப்ரேம் வந்துட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த ஃப்ரேம் ரெடி பண்ண ஃபுட்டேஜ் வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோட லெங்த் வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தியாகும் அப்படின்றதுனால நான் காமிக்கல. இந்த ஃப்ரேமில் வந்துட்டு என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஓவராலாக சொல்கிறேன். இந்த ஃப்ரேமோட மொத்த லெங்த் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி இருக்குது போலவும், இதோட அகலம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 அடி இருக்குது போலவும் வந்துட்டு பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேண்ட்பார் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்துட்டு 2 பீஸ் வச்சுட்டு நான் வெல்டு பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம போல்ட் நட்டு போட்டு தான் வந்துட்டு நம்மளோட ஹேண்ட்பார் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்துட்டு நம்மளோட சைக்கிளில் பேக் சைடு போர்ஷனை கட் பண்ணி எடுத்த பீஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் டிப்பில் வச்சுட்டு நான் வெல்டு பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக் சைடு வீலை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஜினையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம போல்ட் நட்டு போட்டு தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு 2 பீஸ் வச்சு நான் வெல்டு பண்ணியிருக்கேன். இதில் தான் நம்ம போல்ட் நட்டு போட்டு நம்மளோட இன்ஜினை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக் வந்து ஸ்டாண்டு போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு நான் இந்த இடத்துல வெல்டு பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் நம்மளோட ஃப்ரேமில் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரேமில் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு ஹேண்ட்பாரையும் பேக் சைடில் வந்துட்டு வீலையும் வந்துட்டு நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைக்கிளில் கட் பண்ணி எடுத்த ஹேண்ட்பார் தான் இது. நம்மளோட பைக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேம் மேலே நின்று தான் நம்மளோட பைக்கை ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா ஒரு 1 அடி பைப்பை கொடுத்து நம்மளோட ஹேண்ட்பார் வந்துட்டு கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரேமோட ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட்பார் வந்துட்டு நம்மளோட ஃப்ரேம் கூட வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் சைடு வீலை வந்துட்டு நம்மளோட ஃப்ரேம் கூட வந்துட்டு நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபுல்லாக டைட் பண்ண போதில்லை. இன்ஜின்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செயின் அலைன்மெண்ட் பார்த்துட்டு பிறகு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு சேர் எடுத்துடலாம் நம்ம. பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக் வந்துட்டு பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததான் வந்துட்டு நம்மளோட இன்ஜினை வந்துட்டு நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே அடுத்ததான் வந்துட்டு நம்மளோட இன்ஜினை வந்துட்டு நம்மளோட ஃப்ரேமில் வந்துட்டு நம்ம போல்ட் நட்டு போட்டு வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்துட்டு 2 ஆப்ஷன் இருக்குது போல்ட் நட்டு போடுற மாதிரி. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் நம்ம வந்துட்டு பிளேட் வச்சுட்டு நம்ம வெல்டு பண்ணியிருக்கோம். இதில் போட்டுக்கக்கூடிய ஹோல்ஸில் வந்துட்டு நம்மளோட இன்ஜினை வந்துட்டு நம்ம போல்ட் நட்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இன்ஜினை தூக்கி வச்சுக்கலாம். ஓகே பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்துட்டு கரெக்டாக அந்த பீஸில் வந்துட்டு நம்மளுக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு போல்ட் நட்டை போட்டு வந்துட்டு நம்ம டைட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்துட்டு நம்ம பாட்டம் சைடு மட்டும் நம்ம போல்ட்டு போட்டு டைட் பண்ணியாச்சு. மேலே உள்ள போல்ட்டை வந்துட்டு நம்ம டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு நம்ம பெட்ரோல் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. இதையும் வந்துட்டு நம்ம இந்த போல்ட்டு கூடயே போட்டுட்டு வந்து இதை வந்துட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம இந்த போல்ட்டையும் வந்துட்டு நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அடுத்ததான் வந்துட்டு நம்ம இன்ஜினுக்கும் இந்த பேக் சைடு வீலுக்கும் வந்துட்டு நம்ம செயினை ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே இப்போ வந்துட்டு நம்ம இன்ஜினில் இருக்கக்கூடிய ஸ்ப்ராக்கெட்லேருந்து நம்மளோட இந்த வீலில் இருக்கக்கூடிய ஸ்ப்ராக்கெட்டுக்கு வந்து நம்ம செயினை போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையான செயினோ அந்த செயினை வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம செயினை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இந்த செயின் லிங்க் போட்டு இந்த இடத்துல செயினை வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செயினை வந்துட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. செயின் வந்துட்டு லூஸாக இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம டயரை வந்துட்டு பேக் சைடு வந்துட்டு தேவையான அளவு இழுத்துக்கிட்டு நம்ம அலைன்மெண்ட்டும் வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த வீலோட நட்டெல்லாம் வந்துட்டு நம்ம டைட் பண்ணிடலாம்.
ஓகே, பார்த்தீங்கன்னா செயின் வந்துட்டு தேவையான அளவுக்கு டைட் வச்சாச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்டும் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததான் வந்துட்டு நம்ம இன்ஜின் கூட வந்துட்டு நம்மளோட சைலன்சரை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சைலன்சர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ஜினோட எக்ஸாஸ்ட் வந்துட்டு பாட்டம் சைடில் இருக்கிறதுனால ஃப்ரேமுக்கு பாட்டம் சைடில் தான் வந்துட்டு நான் அந்த சைலன்சரை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்துட்டு விஷுவல் வந்துட்டு என்னால் சரியாக காமிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் வந்துட்டு நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஜின் கூட வந்துட்டு நம்ம சைலன்சரை கனெக்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா பாட்டம் சைட்லேருந்து நம்மளுக்கு பைப் வந்துட்டு வெளியில் வருது, அதாவது எக்ஸாஸ்ட் வந்துட்டு வெளியில் வருது. அடுத்ததான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த இன்ஜினுக்கு வந்துட்டு நம்ம பெட்ரோல் டேங்கை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியே சொல்லியிருந்தேன் பெட்ரோல் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பீஸ் ஒன்று வச்சுருக்கேன். இதை தான் வந்துட்டு நான் பெட்ரோல் டேங்கை யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளோட பெட்ரோல் டேங்கையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் இருக்கக்கூடிய ஓஸை வந்துட்டு நம்மளோட கார்பரேட்டர் கூட கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கார்பரேட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிலேட்டர் கேபிளை வந்துட்டு நம்மளோட ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்ட் வந்துட்டு நான் வந்துட்டு எக்ஸலில் உள்ள மவுண்டே வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மவுண்ட் வந்துட்டு நம்மளோட ஹேண்ட்பேக்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஆக்சிலேட்டர் கேபிளை வந்துட்டு இது கூட வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஜின்லேருந்து வரக்கூடிய ஆக்சிலேட்டர் கேபிளை வந்துட்டு நம்மளோட ஹேண்ட்பேரில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஜினை வந்துட்டு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஒரு கீ செட்டப் வைக்கணும். அதுக்காக நான் கீயெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக வந்துட்டு நான் இந்த சுவிட்சை தான் யூஸ் பண்ண போகிறேன். அதையும் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு பெட்ரோல் டேங்கில் வந்துட்டு பெட்ரோலை ஃபில் பண்ணிவிட்டு நம்மளோட பைக்கை வந்துட்டு நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்க வேண்டியது தான். ஓகே, இப்போ வந்துட்டு அந்த ஒர்க்கை வந்துட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து பெட்ரோலை ஃபில் பண்ணி நம்மளோட பைக்கை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்குக்கு வந்துட்டு கீக்கு பதிலாக வந்துட்டு சுவிட்சையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீக்கு போகக்கூடிய ஒயரை வந்துட்டு நான் சுவிட்சில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பெட்ரோல் டேங்கில் வந்துட்டு பெட்ரோலை ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்றதுனால நான் ஆல்ரெடி வந்துட்டு ஆயில் கலந்த பெட்ரோல் வந்துட்டு நான் வாங்கிட்டேன். இதை வந்துட்டு நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்துட்டு நம்மளோட பைக்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்மளோட பைக்கை ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். வண்டி ஓட்டுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப செம்மையாக இருக்குது. நார்மலாக பைக்கில் போகிற மாதிரி இல்லை, ஏன்னா வந்துட்டு நின்றுட்டு போகிறோம் அப்படின்றதுனால வந்துட்டு ஓட்டுறதே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் தனி ஃபீலாக இருக்குது. அடுத்தா வந்துட்டு நம்ம பாலாமச்சனை ஓட்ட சொல்லலாம். வாங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட பைக்கு கொலா மாசம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பைக்கு ஓட்டுறதுக்கு கொள்ள மாதம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே ஓட்டி ட்ரை பண்ணி பார்த்தாங்க அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் இது போல் இன்னமும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் நாங்கள் வீடியோ பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். பட் அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளோட வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட. அண்ட் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து புது வீடியோஸ் போகிறது எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மீண்டும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது பாலா மற்றும் கலை. அண்ட் பாய் friends.